டே 24 சேலஞ்சில் 21,000 ருபீஸ் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா சொல்றேன் வாங்க. ட்ரேடர்ஸ் இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 19 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால பயங்கரமா வாலட்டைல தான் இருந்துச்சு மார்க்கெட். ஸோ நான் வெயிட் பண்ணி தான் என்னோட என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணேன். ஸோ 950 கேண்டில் தான் என்னோட என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். புட் ஆப்ஷன் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ 945 கேண்டில் ஆஃப் ஆஃப் தி கேண்டில் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் டவுன் தான் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்த 11:30 கேண்டில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த கேண்டில் வந்து நான் சேலஞ்ச் அக்கௌண்ட் வந்து என்னோட என்ட்ரி பிளேஸ் பண்ணல. பிகாஸ் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம 2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் சேலஞ்ச் அக்கௌண்ட்ல. ஸோ தட் நான் வந்து என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல வந்து என்ட்ரி வந்து லேட்டா தான் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட செகண்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 11:34 கேண்டில் என்னோட என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நான் கால் ஆப்ஷன் என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணேன். ஸோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடனே அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு சேலஞ்ச் அக்கௌண்ட்லயும். ஸோ சேலஞ்ச் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1800 ருபீஸ் லாஸ் தான் வந்து புக் பண்ணிருக்கேன். அண்ட் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்லயும் 19,200 ருபீஸ் லாஸ் தான் வந்து புக் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேல வந்து ஒரு 21,000 நான் லாஸ் தான் வந்து புக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.